பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியான வேலைக்கு ஆரம்பமாக நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கடந்த நாட்கள் முழுதும் நம்மை கண்மனை போல பாதுகாத்த தேவன் இந்த நாளும் நம்மை சுகமுடன் ஜீவனோட ஒரு சமூகத்திலே வந்து அமர வைத்து ஒரு பாடி துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த தேவன் பாராட்டுறவுடைய கிருபையை நினைத்து இந்த நாளும் இடத்துல கிட்டி சேரும்படியாக உள்ளங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை தூரம் உடைய கிருபை புதியதா இருக்கிறது. அந்த புது கிருபையை எங்களுக்கு கொடுத்து ஜீவனை கொடுத்து கர்த்தர் நீர் அப்பாவை நோக்கி பார்க்க எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனைகள் அப்பா வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறது தாழ்த்துகிறோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. அவைகள் யாவும் அப்பா உமக்கு முன்பாக ஒவ்வொருத்தா இருக்க நீர் உதவி செய்வீராக. ஒரு பிரச்சனை மாத்திரம் எங்களோடு இருக்கட்டும். விசேஷமா இந்த நேரில் எங்களோடு இணைந்திருக்க சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் முற்றிலுமா எங்களுக்கு கொடுங்க. இதனால எங்களுக்கு இந்த நாள் முழுக்குமா பிரியமான செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றும் அன்பித்திருக்கிறது தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செந்தூர் பாடலுக்கு பாடி ஆண்டவரை நம்ம தேவனே நான் உமகன் இன்னும் நேர் சேர்வதே ஆவல் பூமி இன்னும் நேரும் சேர்வதே ஆவல் பூமி மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினார். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினார். கோவை தொங்க ஆவலாயின் அன்பை சேர்வே தேவனே நான் உமதன்றையும் இன்னும் விரும்பி சேர்வதே ஆவல் பூமி யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ஆவியில் வந்து கூடிடத்து தூக்கத்தால் நான் கழுத்து சாய்த்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கழுத்து சாய்த்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும் கீர்த்தி செய்வேன் வாக்கிடங்கா भारत के
என் பாதை போன்ற பண்ணுமையா இந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதன்பை. அருமையாயின்மை அழைத்து அன்பின் தூதராகச் செய்யும் தேவனே நான் உமதன்பை. இன்னும் நேரும் சேர்வதே நித்திராயன் நின்று வீடில் காலை கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்த துன்பத்தின் வழியாவில் கீர்த்தி செய்வேன் தேவனே உமதன்பை. இன்னும் நேரும் சேர்வதே நாவும் பூமியில். ஆனந்தமாய் சேட்டை மீறி ஆகயத்தில் ஏறிப் போவேன். வான மண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடும். வான மண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடும். மகிழ்வுற காலத்திலும் நான் கீர்த்தி சேர்வேன் தேவனே நான் உமதன்பையில். இன்னும் நேரும் சேர்வதே நாவும் பூமியில். இன்னும் நேரும் சேர்வதே நாவும் பூமியில். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 56ஆம் சங்கீதம். நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக வாசிக்கலாம். 56ஆம் சங்கீதம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோக்கிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைக்கு தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள்.
எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும். அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்கள் இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்பதே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாக இந்த காலவெளியிலே இந்த நேரலையின் மூலமாக ஆண்டோட வார்த்தைகளை வாசித்து அதை தியானிக்க இந்த நிலையிலே கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைகளுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் வாசித்த 56ஆம் சங்கீதம் 1-13 வசனங்கள் இருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது 3 பிரிவுகளாக இங்க தாவீது அழகாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் இந்த காலவில் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, முதல்ல இருந்து 7 வசனங்கள் முடி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். எதற்காக விண்ணப்பம் செய்கிறார் என்று சொல்லி அதிலே பதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 2வது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது ஏன் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்பதையும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது, ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 56ஆம் அதிகாரத்திலிருந்து 60ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கிறீர்கள் சொன்னால், மிக்தம் என்னும் ஒரு சங்கீதம் என்று சொல்லி இந்த 5 அதிகாரங்கள மிக்தம் என்ற ஒரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்தில் கூட நாம் பார்த்தோம், மிக்தம் என்று சொன்னால் என்னை அழித்து போடாது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை நாம் கேட்டோம். இன்னொரு பதம் அழகாக சொல்லுகிறது. ஒன்று, அந்த மிக்தம் என்ற வார்த்தைக்கு ஒன்று உயிர்த்தெழுதல் இல்லைனா மரணம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 56ஆம் சங்கீதத்தை எழுதினார் என்று சொன்னால், மேலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காத்தூரிலே தாவீது பிடிக்கப்பட்ட பொழுது எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. 57ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது 58ஆம் அதிகாரத்தில் நான் கெட்டு போகாதபடிக்கு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 59ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஏவலாட்களை அனுப்பும் பொழுது எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலை. 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்துக்கு சீரியரோடும் சோபா தேசத்தின் சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது எழுதப்பட்ட ஒரு காரியங்கள். எந்தெந்த சூழ்நிலையில இந்த தாவீது இந்த அதிகாரத்தை எழுதினார் என்று சொல்லி அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த காலவெளியில கூட பல நெருக்கங்களை, பல சூழ்நிலை வேலைகளில நம்முடைய சூழ்நிலையில நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நமக்கு வருகிற சோதனைகளை நாம் பெருசாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தாவீது மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விரோதிகளுக்கு முன்பாக, அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது பிடிக்கப்பட்ட பொழுதும் அவர் அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனை நோக்கி அவருடைய தொடர்பு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள் நாம் தோற்று போய் நாம் மெய்யாகவே வெற்றியை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு வருகிற சோதனைகள், வேதனைகள் மத்தியில அதை தான் நாம் பெருசா பேசிக் கொண்டிருக்கிறோமா ஒழிய, ஆனால் தாவீதை போல ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க மறந்து போகிறோம். ஆகையினாலதான் பிரச்சனைகள் பெருசாகிட்ட பிற்பாடு நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மத்தியிலே தான் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கிறோம் இருக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அது எழும்பும் பொழுது தாவீது ஆண்டவர் நோக்கி பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். இந்த காலவெளியில கூட இந்த அதிகாரத்தை எழுதுவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல இருக்கும் போது வாசித்து பாருங்க, எதற்காக இந்த சூழ்நிலை எழுதப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி
சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். முதலாவது ஆண்டவருடைய நோக்கி தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை முதல் வசனத்துல சொல்லுகிறார், தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லி. இந்த காலவெளியில கூட தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய நெருக்கப்பட்ட அவளுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறவர்கள் பிடித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் அடைந்திருப்பார், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவரை சூழ்ந்திருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் எண்ணி பாருங்க. சில பிரச்சனைகள் சின்ன சின்ன சலசலப்பு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து மூலையில உட்கார்ந்து அழுது கொள்கிறோம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அநேகராண்டு சொல்லி நாம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, தேவனே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்காக நீங்க இறங்குங்க, ஏன்னா என்னோடு கூட நாள்தோறும் எனக்கு போரிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்துல சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரை எனக்கு விரோதமாய் அலங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 3ஆம் வசனத்துல, நான் பயப்படுகிற நாளில உம்மை நம்புவேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல வேளைகள்ல பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பயம்தான் நமக்கு பெருசா இருக்கிறதா ஒழிய எதை பார்த்து நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள் நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறவர்களை பார்த்து நம்ம பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறோம். தாவீது இந்த காலவெளியில அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறவர்களை பார்த்து, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை பார்த்து தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, நான் பயந்த நாளில யாரை நான் நம்பினேன், என் ஆண்டவர் நோக்கி நான் நம்பி இருந்தேன். இந்த காலவெளியில கூட இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நம்புகளா இருக்கிறோம். ஆகிஸ் என்ற ஒரு ராஜா அவரை பிடித்த பொழுது, அவனை அநேகர் ஏளனமாய் நினைத்த பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பயந்த நாளில என் ஆண்டவரை மாத்திரம் நான் நம்புவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலவெளியில தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி இருங்கள் என்று சொல்லி. 4ஆம் வசனத்துல சொல்லும் போது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல காரியங்களை பார்த்து, பல பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் மனத்துவந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது சொல்கிறார், அப்படிப்பட்ட நேரத்துல கூட என் ஆண்டவரை புகழ்வேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஏன்னா அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் நங்கூரமா இருக்கிறார் என்று சொல்லி இங்க தாவீது சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துல சொல்லும் போது, அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். எனக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி இருக்கிறார்களோ, எனக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அவர்கள் தேவனே கோபம் கொண்டு அவர்களை கீழே தள்ளுகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறார். இந்த காலவெளியில எத்தனை பேர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட, எத்தனை பேர் இப்படிப்பட்ட சிக்கலான வாழ்க்கையில நீங்க இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை இந்த காலவேளை இந்த நேர மூலமா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தாவீது மூலமாக, தாவீதுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா தாவீது ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை புகழ்ந்து பாடினார். அப்பொழுது ஆண்டவர் கோபம் கொண்டு அவருக்கு விரோதமா எழும்பி இருந்தவர்களை கீழே தள்ளுகிறது நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது ஏன் ஆண்டவரை நம்பினான் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறான். 8ஆம் வசனத்துல, தேவனுடைய வார்த்தையின் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர்கள் உம்முடைய துரத்திலவையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! எப்படிப்பட்ட ஒரு நேரத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால், அவருக்கு விரோதமாய் எழுப்பி அநேகர் அவனை பிடித்து நெருக்கின பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவரீர் என் அலைச்சல்கள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க, எண்ணி இருக்கிறீங்க, என் கண்ணீரை நீங்க விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, என் கண்ணீரை உங்களோட கணக்கில் வைத்திருக்கிற. இன்றைக்கும் கண்ணீரோடு வேதனையோடு இந்த ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சொன்னா, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கணக்கில் அது இருக்கிறது. அதோடு அவர் நிறுத்தவில்லை, சீக்கிரத்துல அதை அவர் விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார். சோர்ந்து போவாதீங்க, மன துவண்டு போவாதீங்க. கர்த்தரை நம்புவதற்கு நான் ஏன் அவரை நம்பணும்னு சொன்னா,
நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீ படுகிற ஒவ்வொரு துயரத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். 9ஆம் வசனத்துல சொல்லும் போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், அதனால தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில ஒரு விஷயம் கூட, ஆண்டவர் மேல நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உலகத்தை நம்பி, உறவுகளை நம்பி நீங்க இன்னைக்கு ஏமாந்து போய் இருக்கலாம். ஆனா இந்த காலவெளியில தாவீது சொல்லுகிறான், என் ஆண்டவரை பார்த்து, தேவனை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி போவாங்க. அது மாத்திரமல்ல, அவர் கடைசியா சொல்லுகிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, அதை நான் அறிந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னால வரட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனை உன்னால எழும்பட்டும், நான் ஆராதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என்று சொல்லி. ஆகினால அவன் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுதே, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை நம்பி இருக்கிறீங்க? தேவனை நம்பி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரின் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், என் கண்ணீரை துருத்தில வைத்திருக்கிறார், என் கண்ணீர்கள் அவர் கணக்கில் இருக்கிறது என்று சொல்லி. இந்த காலவெளியில கூட எதற்கும் சோர்ந்து போவாதீங்க, மனம் துவண்டு போவாதீங்க. நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிடுங்க. மாம்சமானவனுக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? அவர் கடைசியா முடிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். 12ஆம் வசனத்துல, தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில கூட எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது அழகா ஆண்டவரை, நான் உமக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ண, அந்த பொருத்தனை என் மேல இருக்குது எனக்கு தெரியும், அதனால உமக்கு ஸ்தோத்திரம் பண்ண. கடைசி அவர் முடிக்கும் போது சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்துல நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் காலடிகளை இடர்களுக்கும் தப்பியாது இருப்பீரோ என்று சொல்லி அழகாக ஒரு கேள்விகளை அங்க சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, பல கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நாம் வாழ்ந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று, இந்த காலவெளியில ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவரை நம்பியிருங்கள். மூன்றாவது, ஆண்டவர் செய்ய போற காரியத்தை குறித்து அவருக்கு பொருத்தனை செலுத்தி கொண்டிருங்க. அவர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இக்கட்டுகளை மாற்றி சீக்கிரத்துல நன்மைகளை செய்து உன்னை எமனையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, அவர் நம்முடைய நாவினால புகழப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் சுபிட்சமா வாழ தேவ திவ்ய வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கலாம். நம்மளுடைய கூக்குரலை கேட்கிற ஒரே ஒரு நல்ல தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவரிடத்துல சில விண்ணப்பங்களை நாம் வைக்கலாம். முதலாவதாக, ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜனங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் காவல் காக்க வேண்டுமோ அவர்கள் நிமித்தமாவே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, ஊரில் இருந்து வருகிறவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹோட்டலில் இருந்த பொழுதிலும் அவருக்கு என்ன ஆனது என்று தெரியாமல், ஆனால் அவர் மரித்து போனார். அவர்களுடைய குடும்பங்களுக்கு அந்த ஹோட்டல் எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்படி அந்த ஜனங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் நிலைமையில ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில நம்முடைய தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர்களுக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும். அடுத்தபடியாக, ஜனங்களில இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றி போடும்படியாக, இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையும் இளைப்பாறுதலையும் தேவன் கட்டளையிடும்படியாகும். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடும்படியாகும். அநேக குடும்பத்துல தன்னுடைய குடும்ப நபர்களை இழந்திருக்கிற அந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடும்படியாகும். அடுத்தபடியாக, இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேகருக்கு இது ஒரு நற்செய்தியாய் இருந்தாலும், ஆனால் அநேகருக்கு இது மரண செய்தி என்று சொல்லுகிறார்கள். ஏனால் அடுத்த வேளை உணவுக்காக போராடி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவன் அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாகும். பசியாயிருக்கிற ஆத்மாவுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாரும் போஷித்து வழிநடத்தும்படியாக இந்த 3 குறிப்புக்காக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கும் நல்ல தெய்வமே, இந்த கால வேளையில எங்களுடைய தேசங்களுக்காகவும் எங்களுடைய ஜனங்களுக்காகவும்
ஜனங்களுக்காக உடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் சமீபமாய் இருக்கிறவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக விதமான பாதுகாப்பு இல்லாமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தர் நீ தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறவரே. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்களுடைய தூதர்களை வைத்து கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறவரே. கர்த்தர் நித்தமும் எங்களை காக்கிற நல்ல தெய்வமே. எங்களுடைய ஜனங்களுக்கு கர்த்தரின் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எங்களுடைய ஜனங்களை கர்த்தரில் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. தேசங்களில் நடக்கிற கொடுமையிலிருந்து எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயத்தோடு வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்மையே நம்ப கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையில கர்த்தாவே ஆண்டவரே, அநேக ஜனங்கள் போராடி கொண்டு ஆண்டவரே இந்த நாள்ல மரணத்தின் வாசலில் இருந்து எங்களை தூக்கி விடுகிறவர் யார் என்று சொல்லி அநேக ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில அப்பா, மரண வாசல்களிலே நிற்கிறோமே ஆண்டவரே, வியாதியின் உச்ச கட்டத்திலே நிற்கிறோமே ஆண்டவரே, நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் கதறுகிற கூக்குரலை கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் எங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. அவர்களை விடுவிக்க வல்லமையுள்ள நல்ல தெய்வமே. இந்த வியாதியின் சீற்றத்தை கர்த்தர் நீர் அமைதிப்படுத்தும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வியாதியின் கொடுமையை கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. சென்னை பகுதியில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நீர் உண்மை உள்ளவராய் இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் நீர் நடப்பிக்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஊரடங்கு நிமித்தமாக அநேகருக்கு வருமானம் இல்லாதது நிமித்தமாக அடுத்த வேளை உணவுக்காக கூட போராடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா. அவர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு உணவு கொடுக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவர்களை தினம்தோறும் வேலை போஷிக்கிறவரே அப்பா. இந்த வேலையில அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே அவர்களை காட்டிலும் விசேஷமா எங்களை உருவாக்கினீரே. எங்களுடைய தேசத்துல அநேக ஜனங்கள் பசியால் வருட்டி கொண்டு அப்பா, பசியினாலே போராடி கொண்டு ஆண்டவரே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலே ஆண்டவரே, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, ஏழைகளை தினம்தோறும் போஷித்து வழிநடத்துகிற நல்ல தெய்வமே. அவர்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் நீ நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல பிதாவே அப்பா, நீர் ஆசீர்வதித்து கொடுத்து இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட்டு போகாது என்று வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக இந்த கால வேளையில ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து அப்பா உம்மை பாடுவோம், உம்மை உயர்த்தும், உடைய வார்த்தைகளை கேட்போம், உடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் இளைப்பாறவும் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கூக்குரல் எத்தனை பேருக்கு கேட்டது என்று எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நாங்கள் எங்களுடைய கூக்குரலை கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறீர் என்று சொல்லி எங்களுடைய விண்ணப்பங்கள் உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களின்படி எங்களுடைய சத்தத்தின்படி கர்த்தர் நீர் பதில் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட சேர்ந்து பாடி உங்களை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரும் சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. தாவீது நெருக்கத்தின் மத்தியில எப்படி உண்மையே நம்பி வாழ்ந்தானோ அதே போல நாங்களும் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் உண்மை நம்பி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தாவீதை போல பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டாலும் தாவீது பயப்படுகிற நாளில எப்படி உண்மை நம்பினானோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாகி கர்த்தாவே அப்பா, எங்களுடைய தேசங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஜனங்களும் மரண வாசல்களில் இருந்து கதறி கொண்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றுமில்லை. நாங்கள் சிறுகவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களின் குடும்பமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாயும் ஆண்டவரே உடைய சமூகத்துல வருகிறவர்களும் உடைய அளவில்லாத பிரசன்னமும் மகிமையும் தேவ கிருபையும் எங்களை மூடட்டும். நீர் மாத்திரம் மகிமை பெறுவீராக. எல்லாவற்றும் அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்களை கரங்களில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். பிரியமான அன்பு தேவஜனமே, நாம் வாசித்த சங்கீத பகுதியில தேவன் என் பட்சத்துல என் பக்கமாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கேட்கிற நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இதை அவன் நம்பி அவன் எழுதுகிறான். அவர் என் பட்சத்துல இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். ஆகையால் நான் கூப்பிடும் போது அவர் என் சத்தத்தை கேட்டு என்னை விடுதலை ஆக்குவார். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அதன் மீது நம்பிக்கையா இருக்கிறீர்களா? அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அநேகருக்கு சாட்சியாய் சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.